இப்போ தாங்க நம்ம பழைய நிலைமை மாதிரி மாறுறது. ஆ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சில இடங்களில் போகும்போதெல்லாம் சில பேர் சில விதமாக கேள்வி கேட்குறதும் ஒரு மாதிரி பேசுகிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம முன்னாடி மாதிரி வராட்டியும் கொஞ்சம் நம்ம கையில் காசு இருக்க மாதிரியும் எல்லாரும் மாதிரி நாமளும் பண்ணுற மாதிரியும் வந்துட்டா கூட நமக்கு போதும். அது கூட இன்னும் வர முடியலைங்க. எப்போ தான் பழைய மாதிரி வர்றதுன்னு தெரில. அதே நம்ம முன்னாடியிலேருந்து இதே மாதிரி இருந்துட்டா கூட நமக்கு அந்த ஃபீலிங் தெரியாது. எவ்வளோ நல்லா ஒரு பணக்கார குடும்பமாக இருந்துட்டு ரொம்பவே இதாக இருந்துட்டு இப்போ திடீர்னு இந்த மாதிரி மாறும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பழகிடுச்சு தான். சில இடத்துல போகும்போது சில பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்களா, அதை தான் தாங்கிக்கிற முடியல. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ தாங்க மாறும் நம்ம நிலமை. உங்கள் அக்கா வீட்டுக்காரர் நமக்கு எப்போ தான் நம்ம சொத்தெல்லாம் திருப்பி தர இருக்காருன்னு தெரியல. அவங்களோட சொத்தை மட்டும் மீட்டே இருக்காங்கல்லங்க. அப்போ நம்மளை ஏமாத்திட்டாங்க தானே, நம்ம சொத்தெல்லாம் போச்சு தானே. ஆ ஏங்க பிரியா, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. திரும்ப திரும்ப நம்ம பேசினாலும் நம்ம நிலைமை இப்போதைக்கெல்லாம் மாறாது. கொஞ்ச நாள் ஆகும், சரியா? திடீர்னு நம்ம நிலைமை எப்போ மாறும் மாறும்னு கேட்டா எப்படி திடீர்னு மாறும்? நீயே சொல்லு. கொஞ்ச நாள் ஆகும் மாறுறதுக்கு. மாறும், மாறாம எங்க போகுது? அதெல்லாம் மாறும், கவலைப்படாத. ஆ, யார் உன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுது நான் வச்சா? ஊருக்கு போனியே, உங்க அம்மா வீட்டில் யாரும் உன்னை இந்த மாதிரி பேசுனாங்களா? திடீர்னு இந்த மாதிரிலாம் என்கிட்ட நீ பேச மாட்டியே. என் மனசு கஷ்டப்படுங்கிறதுக்காக பழைய காலத்தெல்லாம் சொல்ல மாட்ட. பழைய விஷயம் நடந்தது இது பேச மாட்ட. இன்னைக்கு திடீர்னு பேசுகிற. அதுதான் கேட்குறேன். யாரும் உன்கிட்ட கொஞ்சம் கஷ்டமாக பேசியிருக்காங்க, உன்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னு மட்டும் புரியுது. யாரு பிரியா? சொல்லு என்கிட்ட. உங்க அம்மா வீட்டில் யாரும் ஒன்று பேசிட்டாங்களா? உங்க அம்மா பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. சுந்தரி எதுவும் பேசுச்சா என்ன? சொல்லு. அவ இல்லை. சுந்தரி எதுவும் பேசலையா? சுந்தரியும் இல்லைன்னா அப்புறம் யாரு? ஏங்க, சுந்தரிக்கு வளகாப்பு சிம்பிளாக நானும் அக்காவும் போடலன்னு தானே ஊருக்கு போயிருந்தேன். ஆமா, 2 பேரும் போடலான்னு தான் சொல்லி போயிருந்த. அதுக்கு 1000 ரூபா கொடுத்து விட்டீங்களா? ஆமா, 1000 ரூபா பத்தலையா? செலவு 4000 வந்துருச்சாங்க. 4000த்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எப்படிங்க? ஓ, இன்னும் எவ்வளோ கொடுக்கணும்? ஏன் உங்க அக்கா போட்டு பார்க்கலையா? உங்க அக்கா தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்களா ஏதாவது பேசி? ஏச்சா, அமுதாக்கா போய் என்னை எப்போவாது கஷ்டப்படுத்துமா? அதுவும் என்ன போய் ஏதாவது பேசுமா? அமுதாக்காலாம் என்னை எதுவுமே பேச கிடையாது. அமுதாக்கா என்னைக்குமே என்னை எதுவும் பேசாது. அமுதாக்கா கிடையாதுங்க. முதண்ணி கிடையாதா? அப்புறம் யாரு? சொல்லு. என்ன 1000 ரூபாய் மட்டும் கொடுக்குறேன்னு உங்க அண்ணியோட வீட்டுக்கார் பேசினாரா என்ன? அமுதா அண்ணியோட வீட்டுக்காரு. நீங்க வேற, மாமா என்னைக்காவது அப்படி பேசுவாரா? யாருமே இல்லைங்க. அமுதாக்காவோட மாமியார். என்ன நீ 1000 ரூபாய் மட்டும் தர? செலவு 4000 ஆயிடுச்சுல்ல, பாதி பாதி போடுறது இல்லையா? நான் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டியா? 1000 ரூபாய் தர. என் மவனு கஷ்டம் தானே படுறான். அவனுக்கு மட்டும் எங்கேருந்து காசு வரும்? நீ 1000 ரூபாய் போடுறது அவங்க 3000 ரூபாய் மிச்சம் போடுவாங்களா? அப்படின்னு ஒரு மாதிரி மனசை கஷ்டப்படுத்திட்டாங்கங்க. ரொம்பவே கஷ்டமாக போச்சு எனக்கு. நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஜிபேயில் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அக்கௌண்ட்டில் நீங்கள் மாமா நம்பருக்கு ஜிபே பண்ணி விட்டுறீங்களா? ப்ளீஸுங்க, அந்த 1000 பண்ணி விட்டுருங்க. எனக்கு அது உறுத்திட்டே இருக்குது. ஐயோ, கேட்டாங்களே கேட்டாங்களே கேட்டாங்களேன்னு ரொம்ப உறுத்திட்டே இருக்குங்க. எனக்காக அந்த 1000 ரூபாயை போட்டு விட்டுருங்களேன். நான் நினச்சேன், நீ ஒரு மாதிரி என்கிட்ட பேசும்போதே நான் நினச்சேன், யாரோ உன் மனசை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு இல்லை? ஆமாம், அதே மாதிரி தான். சரி விடு, ஃபீல்லாம் பண்ணாத, சரியா? பார்த்துக்கலாம், விடு. ஆமாம், இப்போ என்ன, 1000 ரூபாய் போட்டு விட்றவா? சரி சரி, நான் உங்கள் மாமா நம்பருக்கு போட்டு விட்டுறேன். இப்போவே ப்ளீஸ் போட்டு விடுங்க. சரி பிரியா, போடுறேன். என்ன இப்போ? ஏன் அப்படி திடீர்னு உன்னை பார்த்து பேசுச்சு அது? எதுக்கு பேசுனாங்கன்னெலாம் தெரியல. முன்னாடிலாம் நான் எங்கள் அக்காவை கூட ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பாப்பாவோட காது குத்தப்போ. அதை நினச்சா இப்போ கூட கஷ்டமாக இருக்குங்க. பாப்பா காது குத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமேன்னு. அப்போது எல்லாருக்கும் அவ்வளோ ரேட்டில் சாரீஸ் வாங்கி கொடுத்தேன். என் அக்காவுக்கு மட்டும் 200 ரூபாய்க்கு பூனை புடவை வாங்கி கொடுத்தேன். அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லைங்க. இப்போல்லாம் அதை தான் உணர்றேன். ரொம்ப தப்பாக நடந்திருக்கோம், ரொம்பவே அக்காவை கஷ்டப்படுத்தியிருக்கோன்னு. எங்கள் அக்கா அதெல்லாம் துளி கூட நினைக்கலங்க. நான் தான்ட்டு
துளி கூட அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. நிஜமாவே. அமுதானியோட குணமே அப்படித்தானே பிரியா. யார் மனசையுமே எப்பவுமே கஷ்டமே படுத்த மாட்டாங்கல்ல. தெரிஞ்ச விஷயம் தானே. சரி சரி அழாத. இதுக்கு போய் அழுதுட்டு சின்ன புள்ள மாதிரி நல்லாவா இருக்கு? அழுகாத பிரியா, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். தயவு செஞ்சு பணத்தை உடனே போட்டு விட்டுருங்க. அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருப்பேன் நான். இதை கூட பணத்தை எப்படா உங்கள்கிட்ட போட சொல்கிறதுன்னு ரொம்ப நினச்சி யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறீங்களோ என்னமோ அப்படின்ட்டு ரொம்ப யோசனை பண்ணேன். அப்பாடா இப்போ எப்படியோ சொல்லிட்டேன். ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு ஏன் போன வச்ச, நான் போக சொன்னேனா பண்ணனா, ஏன் அப்படி அழகா போட்டு தான் ஆகணுமா, நீ ஏன் போடணும் அப்படி இப்படி ஏதோ கேட்டறீங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் பயம் வேற. நல்ல வேலை என்ன எதுவுமே திட்டலை. ஏய் லூசா நீ? நான் எதுக்கு பிரியா உன்னை போய் திட்ட போகிறேன்? ஆமாம், மென்டல் மாதிரி பேசாமல் நான் பணம் அனுப்புகிறேன் இரு. ப்ளீஸ் அதை முதல்ல செய்யுங்க. அனுப்பி விட்டுருங்க. எதுக்கு தேவையில்லாம கண்டிப்பாக அவங்க அனுப்புனான்னு கேட்பாங்க. ம் சரி. என்னது இது? பிரியா வீட்டுக்காரர் ஏதோ 1000 ரூபாய் பணம் போட்டு விட்டுருக்காரு. ஏன் திடீர்னு 1000 ரூபாய் பணம் வந்திருக்கு? என்ன அமுதா, அமுதா இங்கே வாயேன். என்னங்க ஃபோன் எதோ டபக்கு நாமிக்கிட்டு இருக்கியா? ஒன்றும் இல்லை, பிரியா வீட்டுக்காரரு 1000 ரூபாய் காசு போட்டு விட்டுருக்காரு. ஏன் ஏன் திடீர்னு 1000 ரூபாய் பணம் வந்திருக்கு? பிரியா வீட்டுக்காரரா போட்டிருக்காரு? ஆமாம் அமுதா. ஆமாம் ஏங்க, வளகாப்புக்கு சுந்தரியோட வளகாப்புக்கு 4000 செலவாச்சுல்ல. அதில் வந்து 2000 வந்து 4000 செலவாச்சுல்ல. அதில் பிரியா வந்து 1000 ரூபாய் தான் கொடுத்தா. மீதி 3000 நாம தானே போட்டுக்கிட்டோம். அந்த காசு எதுவும் எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் போட்டு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அறிவுன்னு உனக்கு ஒன்று இருக்கா இல்லையா அமுதா? அந்த 1000 ரூபாயை கொடுன்னு கேட்டியா? என்ன நினச்சி நீ பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. பாவம் இல்லை, அவங்க என்ன நிலமையில இருக்காங்க. அவங்க கிட்ட போய் 1000 ரூபாயை நீ குர்றின்னு கேட்டிருக்கா. ஆனால் உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அமுதா. அறிவு கெட்டதனமா நடந்திருக்க பாரு. பாவம், இந்த கஷ்டத்துல அவங்க 1000 ரூபாய் எனக்கு போட்டு விட்ருக்காங்க. திரும்பி நான் இப்போ அனுப்பி விட்றேன். உன் தங்கச்சி தானே, நான் கேட்டேன் முதல்ல காசு. அப்போவும் நான் உன்கிட்ட அன்னைக்கு ஜாமான் வாங்க போதே என்ன சொன்னேன்? நீ எந்த காசுமே வாங்காத அமுதா, வேண்டாம், நாமளே எல்லாமே போட்டு பண்ணிக்கிறலாம், பிரியா வந்தால் மட்டும் போதும்னு அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன்னா இல்லையா? சொன்னேன் இல்லை? அப்புறம் என்ன நீ இப்படி பண்ணிட்ட? ஏன் இப்படி பண்ண? அறிவு கெட்டத்தனமா ஏன் பிரியா, ஏன் அமுதா நடந்த? சொல்லு. ஏங்க, நான் ஏங்க பிரியா கிட்ட கேட்க போகிறேன்? நீங்கள் என்கிட்ட சொன்னதெல்லாம் கரெக்டு தான். இல்லைல்ல நான் சொன்னலை, வாங்காதன்னு சொன்னீங்க தான். நான் அவகிட்டே வேணாண்டி நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவகிட்டே நான் சொல்லிட்டேன் தான். அவள் தான் போட்டுட்ருப்பா போல. ஆனால் கேட்டது நான் இல்லை, உங்கள் அம்மா இருக்கே, வாயை வச்சுட்டு இருக்கலாம்ல. அவகிட்ட என் மகன் பாவம் இல்லையா, என் மகனும் வேலை வெட்டிக்க என்னத்தை போகிறான், அன்னைக்கு செலவுக்கு தான் ஆகுது. நீ என்ன நீ 1000 ரூபா மட்டும் தர அப்படி இப்படின்னு அது பாட்டுக்கு கேட்டுருச்சுங்க. பாவம் அவள் அதான் போகணுன்னு போட்டு விட்டுரு சொல்லியிருப்பா போல. ஏம்மா ஏம்மா இங்கே வா. அது பண்ண வேலை தானா இப்போ? எங்க கூப்பிடுறீங்க? நான் வேற உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டேன்னு கத்த போதே, தேவையா இதெல்லாம்? என்னடா என்னடா என்ன நொன்னடா? பிரியா கிட்ட என்ன சொன்ன? காசு நீ மட்டும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னியா பிரியா கிட்ட? மா தெரிஞ்சு பேசுனியா இல்லை என்னம்மா நினச்சிட்டு இருக்க நீ? அறிவு இல்லாமல் கேட்டிருக்க பத்தியா? என்ன நீ 1000 ரூபாய் மட்டும் தரேன்னு இப்போ ஊருக்கு போனவுடனே புருஷன்கிட்ட சொல்லி போட்டு விட்ருக்காங்க அந்த 1000த்தையும். ஏமா போய் கேட்குற? பாவம் இல்லை, கஷ்டம் தானே படுறாங்க. ஏன் 1000 ரூபாயில நம்ம என்ன குறைஞ்சு போயிடுறோமா? சொல்லு. ஏலே நிறுத்துடா. நீ மட்டும் என்ன பெரிய பணக்காரனாக்கும்? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். நீயும் டெய்லிக்கு கூலிக்கு 500 ரூபாய்க்கு தானே போகிற. அந்த 500 ரூபாய் உன் குடும்பத்துக்கு முதல்ல 10 தான். சொல்லு, 10 தான். அந்த காசை வச்சு உன் பொண்டாட்டிக்கு அது வாங்கவும் பிள்ளைக்கு அது வாங்கவும் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற. இப்போ என்ன 1000 ரூபா போட்டு விடுறதுல குறைஞ்சா போயிடுறாங்க? அட விடுவே. இதை நான் சொல்லி புட்டேன்னு கூப்பிட்டு வச்சு இப்போ என்னை கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியா? ஏண்டா இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா? நான் என்னமோ யாருக்கோ வாங்கி கொடுத்த மாதிரி உனக்கு தானே போட்டு விட்ருக்காங்க 1000. இல்லை நான் சொன்னதுனால என்கிட்டயா கொடுத்துருக்காங்க? மா நீ பண்ணது தப்புனா தப்பு, அதை புரிஞ்சுக்கோ. அது இல்லாமல் நீ தேவையில்லாமல் கூட கூட நிறைய பேசாத, சரியா? நீ கேட்டிருக்க கூடாது அந்த பிள்ளைகிட்ட. அந்த பிள்ளையா தர்றது அது வேற, நாமளா கேட்டு வாங்குறது அது வேற. ஆமாம் நான் கேட்டேன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. கேட்பேன் தான். ஆமாம் போதுமா?
திரும்ப திரும்ப சும்மா சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சொல்கிறேன். பெண்ணு அப்பா கொடுத்ததுனால குறைஞ்சி போயிட்ட. குழந்தை 1000 ரூபா போட்டோன்னு தாங்க முடியலையே உனக்கு. ரொம்ப தாராள பிறப்புதே, தாராள பிறப்பு. அப்படியே வாரி வழங்க வல்லலுப்பா நீ. மா போம்மா, இதுக்கு மேலே 2 பேர் பேசிகிட்டு இருந்தோன்னா தேவையில்லாத சண்டை தான் நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். பேச்சக விடு முதல்ல, போ முதல்ல. நான் போகிறது இருக்கட்டும், நீ தான் பேச்சை ரொம்ப வளர்த்துக்கிட்டு இருக்கடா. என்னே போ 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 போங்கிற. எட்டியே, இப்போ 1000 ரூபா போட்டதுனால என்னப்ப நகைச்சி குறைஞ்சி போயிட்டாளா? உன் புருஷங்கார ரொம்ப பேசுகிறேன். 1000 ரூபா ஏன் கேட்டேன்னு கேட்டதுனால தானே இப்போ வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ, நான் இதை பற்றி எதுவுமே பேசலை. நீங்கள் ஏன் கூட சண்டை போடுற வேலையை விட்டுருங்க முதல்ல, சொல்லிட்டேன். உடனே எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றவ. நான் தான் இப்படி கேட்டேன்னு நீ சொல்லியிருப்ப இவங்கிட்ட. லாஸ்ட்டில் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவேன். என்ன வேணாலும் பேசிக்கோங்க, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சும்மா செவனேன்னு இருக்கவளை வம்புக்கு இழுத்துக்கிட்டு. இப்போ என்னங்க, காசு போட்டால் என்னங்க, காசை வச்சுட்டு செலவு பண்ணுங்களேம்மா. இங்கே வாங்க, வீட்டில் இல்லாத ஜாமான் நான் சொல்கிறேன், அந்த காசுக்காவது வாங்கிட்டு வருவீங்க. சும்மா தேவையில்லாமல் கூப்பிட்டு வச்சுட்டு நான் தான் என்னமோ போட்டு விட்ட மாதிரி. போயிருமா பேசாமல். அவகிட்ட எதுவும் பேசுனா அவ்வளோதான்.